நரகவாசிகள் நரகத்துல இருந்துட்டே சொல்லுவாங்க என்ன தெரியுமா? நீங்க ஏன் நரகத்துக்கு போனீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தொலை இல்ல லம் நக்கு மினல் காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன். மூணாவது வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். அமல்களை விட்டு உங்களை தூரமாக்குறது. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை செய்ய 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 உள்ளம் இறுக்கமாகும், கடினமாகும். கடினமானால் அமல்கள்ல இன்பம் தெரியாது. அமல்ல இன்பம் தெரியாதுன்னா கசக்கும், அமல்கள் கசக்கும். அமல் கசக்கும் பொழுது அதை விட்டு ஓரமாகிடுவார். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. அமல்ல ஒரு இன்பம் இருக்கிறது. சில அறிஞர்கள் 30-40 வருஷம் அமல் செஞ்சு அந்த இன்பத்தை அடைந்தார்கள். அமல் இருக்கிற இன்பம் இருக்குதானே, இன்பம் இருந்தால் ஒருவருக்கு ஒரு விஷயம் இன்பமாகிட்டு இருந்தா பிடிச்சிட்டு இருந்தா கஷ்டப்பட்டா செய்வார். அதுக்காக வேண்டி அவரு இப்ப ஒரு போதைப் பொருள் எடுக்கிறதுக்காக வெயில் பார்க்க மாட்டார், மழை பார்க்க மாட்டார், கொழும்புக்கு போறது பார்க்க மாட்டார், கண்டிக்கு போறது பார்க்க மாட்டார், பஸ்ல ஏறி சும்மா போவார். அவரை இயக்கும் அந்த போதை இயக்கும் அவரை. ஏன்னா அதுல அவர் அதுல ருசி பட்டுருச்சு அவருக்கு. அப்படியெல்லாம் கொழும்புக்கு கண்டிக்கு இந்த ஒரு போதை எடுக்கிறதுக்கு போறாருண்டா அந்த இன்பமும் அந்த ருசியும் அப்படி இயக்குதுன்னு சொன்னால், இது உதாரணத்தை சொல்றேன். உண்மையிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மீது வார அந்த தூய்மையான அன்பு இருக்கிறதே அது கலப்பானது. தூய்மையான அன்பு வந்துட்டால் என்ற ரப்ப வணங்குறதை விட வேற என்ன இன்பம் இருக்குது? என்ற ரப்ப நான் வணங்குறதை விட வேற என்ன இன்பம் இருக்குது? ரப்போட பேசுறது எனக்கு விருப்பமாகிட்டால் நான் ரப்போட பேசுறதை விட வேற என்ன இன்பம் இருக்குது? அப்போ ஒரு அடியான் அதை சரியா புரிந்து கொள்வான். இது இந்த இன்பம் தெரியணும். அது இன்பத்தை பறிக்கிறது என்ன தெரியுமா? நாங்கள் வீணா பேசிட்டு இருந்தோம், அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம், வீணர்களோடு சேர்ந்து வீணான பாதையில சென்றோம். அமல்களை நிலைத்திருக்காம தடுக்கிறது இதுதான். நாங்க பழகிறாக்கள், பேசுறாக்கள், நாங்க தொடர்பு வைக்கிறாக்கள், அதே மாதிரி நாங்க எங்கட செயல்பாடுகள்ல வீணான விடயங்கள் வருமாக இருந்தால், வீணான தொடர்புகள் வருமாக இருந்தால் அமல்களை நிலைத்திருக்க இயலாது. அதுல நீங்க பலவீனப்பட்டு போவீங்க. அப்ப எனவே இந்த வீணர்கள் போய் பேசுறது, ஏளனமா பேசுறது, குத்தி காட்டுறது, குறை பேசுறது, தேவையில்லாத அசிங்கமான விடயங்கள், அருவருப்பான விடயங்கள்ல ஈடுபடுறது, அசிங்கமான விடயங்கள், அருவருப்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது, அப்படிப்பட்ட நபர்களோட உட்கார்ந்து இருப்பது, அப்படிப்பட்ட நபர்களை நேசிக்கிறது. ஒரு பிள்ளை, ஒரு மாணவன், ஒரு சினிமா நட்சத்திரம், சினிமா நடிகையை விரும்புகிறான் என்று சொன்னால், நேசிக்கிறான் என்று சொன்னால் அதுவும் இதுக்குள்ளதான் வரும். நேசம் என்ன செய்யும் என்றால் பின்பற்ற தூண்டும். நேசம் என்ன செய்யும் என்றால் அவரை போல நடிக்க இயங்க தூண்டும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறைய பேருக்கு அதுதான் ஏற்பட்டி. அல்லாஹ் ரசூலுடைய இந்த வழிமுறைகளில் தெரியாத இன்பமும் அழகும் நாத்திகர்களில் தெரிகிறது, சினிமா கூத்தாடிகளில் தெரிகிறது என்று சொன்னா நாங்க எங்கட ஈமான கொண்டு வச்சிருக்கோம்.